ஆப்பிரிக்கால இருக்க இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜியன்ல 723 வனவிலங்குகளை கொல்ல போறாங்களாம் வித் கவர்மெண்ட் ஆர்டரோட. ஏன் என்னத்துக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சரக்கு ரயில் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமீபியா, சவுத் ஆப்பிரிக்கா, அங்கோலியா, சோமாலியா இந்த மாதிரி நாடுலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சிவியர் ட்ராட். சோமாலியாலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாப்பாடே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சோமாலியா மட்டும் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அதிகபட்சமான ஆப்பிரிக்கன் கண்ட்ரியை தவிர, அதை தவிர்த்து நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், நம்ம ஊர்லேயே நிறைய இடங்களாக இருக்கட்டும், ட்ராட்டு இல்லைனா பஞ்சம் பட்டினி நிறைய அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி தான் நமீபியா இப்போ அஃபெக்ட் ஆயிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரெகுலராக வரக்கூடிய ரெயின்ஃபால் ஸ்கிப் ஆயிடுச்சு. அதெல்லாம் தாண்டி உலகளாவிய லெவலில் நிலவர கிளைமேட்டிக் சேஞ்ச், அதாவது எக்ஸ்ட்ரீம் வெயில், ஒன்று எக்ஸ்ட்ரீம் மழை, இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் குளிர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மழையே கிடைக்காம எக்ஸ்ட்ரீம் வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நமீபியா. எஸ், என்ன நடக்குது நமீபியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 723 வனவிலங்குகளை கொன்னுடுங்க, அதோட மாமிசத்தை அதோட இறைச்சியை எடுத்துட்டு மக்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா, ஆல்ரெடி ஒரு ட்ரையல் மாதிரி ஆல்ரெடி ஒரு 150 அனிமல்ஸை கொன்னுட்டாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 64 டன்னு இறைச்சி கிடைச்சிருக்கு. அதை மக்களுக்கும் விநியோகம் பண்ணிட்டாங்க. ஏன் இவ்வளோ பெரிய ஒரு சிவியரான ட்ராட், ஒரு பஞ்சம் பட்டினி வறட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் அவங்க எடுத்திருக்க முடிவு என்னன்னா, அங்க இருக்க வனவிலங்குகள் நீரோ இல்லைனா ஃபுட்டோ தேடி வேற ஊருக்கு போயிடாம பார்த்துக்கிறதுக்கும், அதே சமயம் அந்த ஊர்ல இருக்கிறதுனால சப்போஸ் அந்த ஊர் மக்களுக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்ன்றதுக்காக இந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப கனத்த இதயத்தோட இந்த முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சிவியரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் ஒரு நாட்டில் அந்த நாட்டுக்கு தேவையான இன்டர்நெட் சேவைகள் அதெல்லாம் கிடைச்சிரும், இல்லை சர்வர் டேட்டா இதெல்லாம் கூட கிடைச்சிரும். ரொம்ப 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 அதாவது நான் சொல்றது 100% இல்லை, 200% ஒரு வறட்சி நிலவிட்டு இருக்கு நமீபியாவில். சவுத் ஆப்பிரிக்கா, நமீபியா, அங்கோலியா அந்த மாதிரி நாட்டுகளில் நம்ம ஃபர்ஸ்ட்டு சவுத் ஆப்பிரிக்கா நமக்கு ஞாபகம் வருது ஒன்று அந்த ஊரோட மவுண்டெயின்ஸு, அப்படி இல்லைன்னா அடுத்தது வைல்டு அனிமல்ஸ். இவங்க ஸ்பெஷலைஸ்டு ஃபார் வைல்டு அனிமல்ஸ். நீங்கள் பார்த்தீங்கனாலே நிறைய லாக்ஸில் வைல்டு அனிமல்ஸை கூட்டு போகிறதுக்காக தனி ட்ரக்கு, ஒரு கைடு, ஒரு டிரைவரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ப்ரொவைட் பண்ணுறதுனால இவங்க ஸ்பெஷலைஸ்ட் இன் வைல்ட் லைஃப் டூரிசம். ஸோ அவங்களோட மொத்த ஜிடிபியில் 12% இந்த வைல்ட் லைஃப் டூரிசம் மூலயமா தான் வருது. அதுலேயும் 5% ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட், அதாவது இங்கே அங்கே யூஸ் பண்ணுற ஆட்கள், அங்கே வேலைக்கு வைக்கிற ஆட்கள் 5% இதுக்கான பங்கை கொடுக்குறாங்க. இதெல்லாம் தவிர வெறும் 2.5 மில்லியன் பாப்புலேஷன் இருக்க இந்த ஊரில் வருஷத்துக்கு வைல்ட் லைஃப் அனிமல்ஸை மட்டும் பார்க்கறதுக்கு 1.7 மில்லியன் டூரிஸ்ட் வராங்க. ஸோ எந்த அளவுக்கு வருமானம் வருது அப்படின்னு பார்த்தாலே கேட்டாலே நம்மளுக்கு தெரியுது. இந்த ஒரு விஷயம் நமீபியா மட்டும் இல்லாமல் எல்லா உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிஸோட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் தான் எக்கலாஜிக்கல் ட்ரிஃப்ட். சிம்பிளாக ரெட் அலர்ட் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். மழைக்கு கொடுப்பாங்க, வெயில் கொடுப்பாங்க. பட் இதெல்லாம் தாண்டி ஆல்ரெடி கிளைமேட்டிக் சேஞ்சுக்கு ரெட் அலர்ட் ரொம்ப வருஷம் முன்னாடியே வந்துடுச்சு. நிறைய ரிப்போர்ட்ஸும் சொல்லிட்டாங்க. அதில் எக்கலாஜிக்கல் ட்ரிஃப்ட், ரெட் அலர்ட் டைம் அப்படின்னு சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்கள் இது வரைக்கும் சேதப்படுத்தின உலகத்தை நீங்கள் இதுக்கு மேல்பட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் நீங்கள் கார் ஓட்டி பெட்ரோலில் நிறைய புகை விட்டோம்ல, அந்த புகையெல்லாம் சேர்த்தா கூட நீங்கள் அப்படியே டக்குன்னு இப்போ ஓடிட்டு இருக்க எல்லா பெட்ரோல் காரையும் ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லை டீசல் காரையும் ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லை எல்லா வண்டியும் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே எலக்ட்ரிக்கு இல்லைனா சிஎன்ஜிக்கு மாற்றினா கூட இது வரைக்கும் நீங்கள் அழிச்ச இந்த உலகத்தை பேக் டு ஃபார்ம் எடுத்துகிட்டு வரவே முடியாது. ஸோ ரெட் அலர்ட் டைமுக்கு நம்ம போயிட்டோம். இனிமேல் வர எல்லா பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற அளவுக்கு ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்றத தான் எக்கலாஜிக்கல் ட்ரிஃப்ட், ரெட் அலர்ட் டைம்ன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இயல்பாகவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம் தான், நம்ம பண்ணுற ஒரு தப்பு ஒன்று நம்மளை பெரிதாக பாதிக்கும், இல்லை கண்டிப்பாக அது வேற யாரையாவது ஒரு விஷயத்தில் பாதிக்கும். அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்க ஒரே ஒரு பில்லியனர் பீப்புள்ஸ் மட்டும்தான் மீதி இருக்க 99% ஆஃப் சாதாரணமாக மிடில் கிளாஸ் அண்ட் புவர் லைஃப்பை லீட் பண்ணுற மக்களை அஃபெக்ட் பண்ணுறவங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச நிதர்சனமான காமனான ஒரு உண்மை. அதே விஷயம் தான் நமீபியாலையும் நடந்துட்டு இருக்கு. நமீபியாவில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வைல்டு அனிமல்ஸை பேஸ் பண்ணியும் காடும் காடு சார்ந்த தொழிலும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி தான் அங்கே நடந்துட்டு இருக்க விஷயம் இந்த ஒரு பர்டிகுலர் ட்ராட் என்ன பண்ணியிருக்குன்னா, அங்கே இருக்கிற மக்களோட
அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மையா இருக்க மக்களை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா அந்த 1% இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணமா இருக்காங்கல்ல பணக்காரங்க, அவங்க யாருமே பெருசா அஃபெக்ட் ஆகல. இப்படி ஒரு டிராட் நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு பெருசா தெரியாது. அவங்க பாட்டுன்னு அவங்க லைஃபை லீட் பண்ணிட்டு ஜாலியா தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது என்னன்னா கேபிட்டலிசம் பேசணும்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு நாள் இல்லை ஒரு 2 நாள் கூட பார்த்தாது, அவ்வளோ பற்றி பேசலாம். பட் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இயல்பாக கிடைக்கிற ஒரு விஷயத்த வந்து நமக்கு வந்து அது கிடைக்கவே இல்லை, அது உங்களுக்கு ரீச்சே ஆகலை, நீங்கள் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு எடுத்துகிட்டு வந்து அது நம்ம கிட்ட வரும்போது காசாக மாறி வருது இல்லை, காசு கொடுத்தாதான் நீங்கள் வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் கேபிட்டலிசம், அதுதான் கார்ப்பரேட் வேர்ல்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய படத்தில் பேசப்பட்டாலும் தண்ணின்றது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து தேவையானது தண்ணி, உண்ண உணவு, அது மட்டும் இல்லாமல் தங்கும் இடம். இது 3மே ரொம்ப பேசிக் நீட். இதில் தண்ணி ஆல்ரெடி கேபிட்டலிசம் கொண்டு வந்தாச்சு. அதை தவிர்த்து மீதி 2மே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது கூடிய சீக்கிரம் வந்துடும். கிட்டத்தட்ட வந்து 2300 மில்லியனர்ஸ் இருக்காங்க, 3 பில்லியனர்ஸ் இருக்காங்க. இதில் யாருமே எந்தவித என்ன சொல்றது, இந்த ஒரு பர்டிகுலர் ட்ராட்ல இல்லை வறட்சியில் வந்து யாருமே அஃபெக்ட் ஆகலையா. மீதி இருக்க மக்கள், நான் சொன்ன மாதிரி 99.4% இருக்க ரொம்ப ரொம்ப ஏழ்மையான மக்கள் தான் நமீபியாவில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உரிமையே இல்லாத வனவிலங்குகளை கொல்ற அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றதான் இதில் கேலி குத்தா பார்க்கப்படுது. அடுத்ததா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டாக அம்பானி மேரேஜ். நிறைய பேர் யோசிக்கலாம், என்னடா இது நமீபியாவுக்குள்ள அம்பானி மேரேஜ் வருது. எஸ், அனந்த் அம்பானி இப்போ கல்யாணச்சில் அவருக்கு தான். அவர் என்ன பண்றாருன்னா, இந்த இஷ்யூவை பார்த்துட்டு ஏன் 723 மிருகங்களை நீங்க கொல்றீங்க, நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நமீபியா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அஃபிஷியலா மெயில் போடுறாரு. அந்த மெயில்ல வந்து என்ன சொல்றாருன்னா, எங்க கிட்ட ஆல்ரெடி ஒரு 300 யானைகள் வந்து அகாமடேட் பண்ற அளவுக்கு இடம் இருக்கு. அதே மாதிரி வந்து நிறைய சிறிய விலங்குகள், அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம பறவைகளை அகாமடேட் பண்ற அளவுக்கு எங்க கிட்ட குஜராத்ல வண்டாரா ஃபவுண்டேஷன்ல இடம் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா நீங்கள் எங்ககிட்ட சொல்லலாம், பொருள் உதவியாக இருக்கட்டும், பண உதவியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தவிர்த்து அவங்க ப்ரீவியஸாக பண்ண நிறைய சேவிங் ஒர்க் ஃபார் அனிமல்ஸ் அதையும் வந்து கூடவே அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. அது உண்மைதான், வெரிஃபைட் நியூஸ். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து கோடியாக பணம் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் இயற்கை வளங்களை அழித்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக திருப்பி கொடுத்துரும். அந்த மாதிரி வந்து நம்ம ஊர்ல இருக்க அனந்த் அம்பானி அவர்கள் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நமீபியாவில் இருக்க ஒரு வனவிலங்குகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு அனந்த் அம்பானி அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ட்ராட் வந்து நமீபியாவில் வெறும் 14 லட்சம் மக்கள் தொகை உள்ள ஊர்லயே இவ்வளோ அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா, 146 கோடி மக்கள் தொகை இருக்க நம்ம ஊர்ல ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டாலே நம்மளால தாங்க முடியாது. இந்த மாதிரி ஒரு வறட்சியோ இல்லை பெரும் மழையோ வந்தால் எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறோம், என்னென்னலாம் நடக்க போகுதுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. மறக்காம சரக்கு ரயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா, பபாய், சி யூ.